எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களை செய்ய தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்தால் மட்டும்தான் அந்த ஆராதனை பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் ஆவியானவர் ஆளுகை செய்வார். ஆமென். நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், அவர் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிற விசுவாசிக்கிறீங்க தானே? காலை வேலையில் உங்களுக்கு குறித்ததை அவர் உங்களுக்காக கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்தாலை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை
காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அவருடைய அன்பு. ஆமென். அவருடைய அன்பை விவரிக்கவே முடியாது. நம் வாழ்வில் அவருடைய அன்பு பூரணமா இருக்கு. அவர் பூரண அழகு. ஆமென். அவர் சொல்லி செய்யாதது ஒன்றுமில்லை. கரெக்டா? ஆமென். ஸோ அவரோட பாடலை நம்ம விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம். ஆமென். அதிசயம் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கூட சேர்ந்து பாடுவோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விசுவாசத்தோடு சொல்லலாமா? நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரையில் உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் அவர் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. கரங்களை உயர்த்தி நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர் இயேசுவே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே,
விவரிக்க முடியாது. நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்தை உணர்ந்து அல்லேலூயா, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்தை உணர்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? நல்ல சத்தமா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நன்றி 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 இயேசுவே. தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு தகப்பனே எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆயுஷை கொடுத்தீங்க, தகப்பனே இந்த ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி செலுத்த நான் வந்திருக்கிறேன். என் மேல் காட்டின கிருபைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். தகப்பனே, என் குடும்பத்தின் மேல் காட்டின கிருபைக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ கிருபை எங்களை தாங்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. தேவனே, எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, ஆசீர்வதிங்க. தேவனே, எங்களை ஆசீர்வதிங்க. உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். We have come to glorify you, Lord. உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். தகப்பனே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, என் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நேற்று சாயங்காலம் நம்ம சபையில் ஒரு சிறு ஆராதனை நடந்தது. அதில் எது நல்லது என்று சொல்லி நான் அனைவருக்கும் சொல்லி கொடுத்தேன். எது நல்லது? முதல் நல்லது என்ன சொல்லுங்க? கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நெருங்குறது. அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, கர்த்தர்கிட்ட நெருங்கிறது ரொம்ப நல்லது. சங்கீதக்காரன் அப்படியா சொல்கிறான். அல்லேலூயா. என்ன துன்பம் என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் விலகி போக மாட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டான் தாவீது, ஆனாலும் கர்த்தரை விட்டு பயந்து போகலை.
கர்த்தர் பக்கமே இருந்தாப்புல. எப்படின்னா கர்த்தரை நான் மன்னிச்சிடணும் என்று சொல்லி மன்றாடி ஜெபித்து அவர் பக்கம் இணங்கி 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 போய் கிட்ட சேர்ந்து 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 விடவே இல்லை தாவீது. கர்த்தர் கடைசியா சொல்லிறாரு, இவன் இதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி. அல்லேலூயா. பெரிய பணம் கொடுக்கல, பெரிய பணக்காரன் இருந்தாலும் பெரிய காசு கொடுக்கல தாவீது. அல்லேலூயா. தாவீது செய்ததெல்லாம் கர்த்தர்கிட்ட நெருங்கி போக ஆரம்பிச்சான். அல்லேலூயா. when you draw closer to God, கர்த்தர்கிட்ட நெருங்கி போக ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், ஏற்ற தாசன், ஏற்ற தாசன். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல வந்து நீங்க தயவு செய்து அல்லேலூயா வேற எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க. ஆமென். வேற எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு படம் ஒரு 2.5 hour ஒரு மூவி போறீங்கன்னா இன்டர்வெல்ல கூட போக மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவனை சொல்லிட்டு சிப்ஸ் வாங்கிட்டு வாடான்றீங்க. ஏன்னா இன்டர்வெல்ல கூட உட்காந்துக்கிறீங்க. ஆனால் சர்ச்சில் ஒரு ஆராதனை சொல்லும் போது உங்களுக்கு நேரத்துக்கு இங்கே உட்கார முடியல, உங்களுக்கு கஷ்டம். ஆனால் ஒரு மூவி, ஒரு சுற்றுலா, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான திருமணம் போகும்போது அங்கே எவ்வளோ நேரம்னா உட்காந்து கடலை போடலாம், எவ்வளோ நேரம்னா உட்காந்து எதுனா பேசலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட நெருங்கி வரணும்னா நமக்கு கஷ்டம் இல்லையா? கர்த்தரை நெருங்கி பேசணும்னா கஷ்டம். கர்த்தர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்கார நமக்கு கஷ்டம். கர்த்தர் உங்களை நோக்கி துக்கம் அடைகிறார். சகோதரியே, எனக்கு இவன் நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறானே, இவள் எனக்கு நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார்களே என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து வருந்துகிறா. அல்லேலூயா. அப்படி செய்ய விடாதீங்க. அல்லேலூயா. இது கர்த்தருடைய நாள், முழு நாளும் கர்த்தருக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வந்திருக்கிறதே உம்மை ஆராதிப்பேன். என்ன பண்ண? இந்த நாட்கள் முடியும் வரை என்ன செய்ய போகிறோம்? என் ஜீவன் முடியும் வரை என்ன செய்ய போகிறோம்? அவரே ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. பாடலாமா? உம்மை ஆராதிப்பே. நல்லா உற்சாகமா கையை தட்டி, நல்லா உற்சாகமா கையை தட்டி பாடுங்க. அல்லேலூயா. உம்மை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க, உம்மை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. தாயின் கருவிலே தோன்றும் முன்னே நம்மை கண்டெடுத்து நம்மை பார்த்து ஆசீர்வதித்த தேவன், அவரை மகிமையோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த அவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுங்க, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த அவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்ல, என் நாட்கள் முடியும் வரை,
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து நீர் எனக்காக மீண்டும் வருவீர். சொல்லுங்க, எத்தனை முறையிடறினாலும் நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். சொல்லுங்க, பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லலாமா? உம்மையே ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன் நல்லவரே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பார்த்து என் நாட்கள் முடியும் அப்பா ஆண்டவரே, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது அவ்வளவு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கர்த்தரை பார்த்து, எழுந்து நின்று கர்த்தரை பார்த்து நன்றி சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மை கண்டவர், நம்மை ஆசீர்வதித்தவர், நம் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். கர்த்தரை பார்த்து சொல்லலாமா? இந்த கால வேளையிலே ஆண்டவரே, என் உள்ளத்திலே, என் வாழ்வில் எதை காட்டிலும் நீங்க தான் பெரியவர்ன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த விஷயங்களை காட்டிலும் நீங்க தான் பெரியவா, நீங்க தான் பெரியவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தரை உன் வாழ்விலே நீ கனம்படுத்தி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. சொல்லுங்க எப்படிப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே சொல்லுங்கப்பா, பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. அறிக்கை செய்யுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். கலையாம குறைவின்றி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. மீண்டும் நீங்க மட்டும் சொல்லுங்க. கலையாம அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாம காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படிப்பா, எப்படிப்பா சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. சொல்லுங்க எப்படிப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. நல்லா சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. நல்லா சொல்லுங்க. எப்படிப்பா சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாக. என்ன பற்றி, உன்னை பற்றி அவருக்கு தெரியுமே. ஆண்டவர் சொல்லுறா, உன் தாயின் கருவிலே உன்னை கண்டெடுத்தேன். ஆண்டவரே எனக்கான தரிசனம் உண்டு. இயேசுவே சொல்லுங்க அப்பா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே.
மட்டும் எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. சொல்லுங்க, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. நீங்க போதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. நீங்க போதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. நீங்க போதுமே, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. நீங்க போதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. கையை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி தேவனை மையப்படுத்தலாமா? ஒரு ரகசியம் சொல்லுறேன், அல்லேலூயா. ஒரு ரகசியம் சொல்லுறேன், அல்லேலூயா. உனக்கு தெரிந்த ரகசியம், ஆனா நீ உணரல. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறா, உன் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னவே, உன் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னவே உன் கண்கள் எப்படி இருக்கும், உன் மூக்கு எப்படி இருக்கும், உன் வாய் எப்படி இருக்கும், உன் தலை மயிர் எப்படி இருக்கும், உன் கழுத்து எப்படி இருக்கும், உன் சரீரம் எப்படி இருக்கும், உன்னை எப்படி படைப்பேன் என்று சொல்லி ப்ளூ பிரிண்ட் போட்டு கர்த்தர் அந்த நேரத்துக்காய் உனக்காய் காத்திருக்கிற தேவன் ஒரே தேவன் நம் தேவகுமாரனா இருக்கிறா. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னவே உன்னை கண்டெடுத்தவா, உன்னை பார்த்தவா, உன் உறவை கண்டெடுத்து கொண்டவா. இப்படிதான் என் மகன் இருக்கணும், இப்படிதான் என் மகள் இருக்கணும். God knows you before you were born in your mom's womb. கர்த்தர் வயிற்றுக்குள்ள வரும் பிள்ளை தாயின் வயிற்றுக்குள்ள வருகிறதுக்கு முன்னவே கர்த்தர் உன்னை அறிந்து கொண்டவா. He has a plan for you, he has a vision for you, he has a desire for you. உனக்காய் காத்திருக்கிறவா. நீ சாதாரணமானவன் அல்ல சகோதரியே. உன் பாவங்களை விட்டு கர்த்தருக்கு சேர்த்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார் சகோதரியே. போதும் இந்த வாழ்க்கை, போதும் இந்த வாழ்க்கை மகனே. நீ மரித்தால் எங்க போவாய் என்று சொல்லி ஒரு நிமிடம் யோசித்து பார், ஒரு நிமிடம் யோசித்து பார். மரித்தால் எங்க போவா? அந்த கொடு நரகத்துக்கு போவாயா, இல்ல கர்த்தர் உனக்காய் காத்திருந்து கட்டி கொண்டு இருக்கிறாரே ஒரு பரலோகம், அங்கு செல்லுவாயா? கர்த்தர் இந்த காலை வேளையில அழைக்கிறார். கர்த்தருக்கு மனம் திரும்ப மாட்டாயா? கர்த்தருக்கு மனத்தை கொடுக்க மாட்டாயா? உன்னை கண்டெடுத்த தேவன் அல்லவோ, உன்னை தெரிந்து கொண்ட தேவன் அல்லவோ, உன்னை பார்க்கும்படியாய் வருகிறவர் அல்லவோ, உன்னை அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியா வருகிறவர் அல்லவோ. கர்த்தருக்கு கொடுக்கிறது ஏன் உனக்கு கஷ்டம்? கர்த்தருக்கு கொடுக்கிறது ஏன் உனக்கு கஷ்டம்? உன் உள்ளத்தை தான் கொடுக்க சொல்லுறேன், உங்க உள்ளத்தை தான் கொடுக்க சொல்லுறேன். I'm asking you to submit to God. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. There is nothing more on this earth. இந்த உலகத்துல எதுவும் பெருசு கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கலாம், உறவு இருக்கும், கர்த்தர் வந்த எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு அம்போன்னு போகிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நான் போகிறோம். நீ கட்டின வீடு உனக்கு கொண்டு செல்ல முடியாது, நீ சம்பாதித்த சம்பாத்தியம் உனக்கு கொண்டு செல்லாது. கர்த்தர்கிட்ட நெருங்கும் போதுதான் அந்த சந்தோஷம் உன்னை தேற்றும், அந்த அன்பு உன்னை அரவணைக்கும். கர்த்தர் உனக்காய் கட்டி கொண்டிருக்கிற அந்த மாளிகையை பார்க்கும்படியாய் உன் ஆவிக்குரிய கண்களை திறந்துதா, உன் ஆவிக்குரிய கண்களை திறந்துதா. ஒரு நிமிடம் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலக சம்பத்து போதும், இந்த உலக பெருமை போதும், இந்த உலகம் செல்வாக்கு போதும். ஆண்டவரே நான் உங்க விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறேன். ஆண்டவரே உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன். ஆண்டவரே அப்பா மீண்டும் மண்டை சேர்த்து கொள்ள அந்த அடியானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்குங்க. ஆண்டவரே இந்த அடியானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா வாய்ப்பு தருகிறவராக இருக்கிறார். இதோ உன் வாசல் அருகே இருக்கிறேன், இதோ நான் வாசல் அருகே உன் கதவை தட்டுகிறேன். ஒரு நிமிடம் எனக்கு ஆய்னி திறந்து கொடுத்தா. He doesn't want you to just open and stand there. நீ அங்க ஓபன் பண்ணிட்டு நிற்கணும் கதவு தேவை கிடையாது. நீ சும்மா திறந்து கொடுத்தால் போதும், நீ சும்மா அந்த கதவை திறந்து கொடுத்தால் போதும். He is desire to come into your home. நீ சும்மா கதவை திறந்து கொடுங்க. நீ கலதோமோ
அந்த கதவை திறந்து கொடுங்க போதும். God wants you to open your heart. இயேசுவின் நாமத்திலே அநேகர் இங்க பாவத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு வரீங்க. இயேசுவின் நாமத்திலே அநேகர் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு வரீங்க. கர்த்தர் உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இதோ உன் அழைப்பு உனக்கானவே அழைப்பா இருக்கிறது. உனக்கானவே அழைப்பா இருக்கிறது. கர்த்தருக்கு உன் இருதயத்தை திறந்துதா. கர்த்தருக்கு உன் இருதயத்தை திறந்துதா. If God is speaking to you, கர்த்தருக்கு உன் இருதயத்தை திறந்துதா. He knocks at your door. He knocks at your door. He is waiting for you to open up. உன் கதவை கர்த்தருக்கு திறந்துதா. உலக பழக்கம் போதும் சகோதரனே, கர்த்தருக்கு திரும்பி வா. உலகம் சம்பத்து போதும் மகளே, கர்த்தருக்கு திரும்பி வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரே, அப்படியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மீண்டும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களை மட்டும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு மட்டும் கிருபை பெரியதாக கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, நீ உண்மையானவே தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீ பொய் சொல்கிறவர் அல்ல தகப்பனே, நீ உண்மை அப்பா. நீங்க உண்மை ஆண்டவரே. இப்படியா இவர்களை ஆசீர்வதித்து அரண்மனைத்து காற்றுக்கொள்ளுங்க. நன்மையானது தகப்பன் இவர்களை முடிசூடும்படியாய் வந்தவர்களை ஆசீர்வதிங்க. தாமதமாய் வருவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே. எல்லாரும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை நடத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20 முதல் கடைசி வரை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20 முதல் கடைசி வரை. மாறி மாறி வாசிக்கலாம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் பொழுது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ரா போஜனம் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்தீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போது எல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அமாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தெனில், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமால் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் ஆட்கணிக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்பதே. ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றோ நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றோ நான் பாடுவேன்.
இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். திருமணத்திற்கான முழு செய்தி ஒரு நாள் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஆனால் இந்த நேரம் தொடர்ந்து ராபோஜனம் இருக்கிறதுனால, அநேக காரியம் இருக்கிறதுனால மீண்டும் ஒரு முறை ஒரு விசை அதை வேதம் அந்த வார்த்தைகளை வாசித்து நாம் முடிக்கலாம். சேர்ந்து வாசிக்கலாம், என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். இன்னொரு முறை கடைசி வரை வாசிக்கலாம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுடைய வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாத வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் சொல்லுவேன், இதை குறித்து உங்களுக்கு புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்பிப்பதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் போன போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் கண்டவன் எண்ணத்தினெனில், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இனதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கணிக்கு தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களின் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை தாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கணிக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாய் இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். பைபிள் வச்சுன்னுக்கிறவங்க மாத்திரம் பைபிளை காமிக்கத்து எத்தனை பேர் படிச்சிங்கன்ட்டு. அல்லேலூயா. ஒரு பெரிய சாட்சி. இப்போ ஒரு உண்மையான சாட்சி. பைபிளை படிக்காதவங்க மாத்திரம் கையை தூக்குங்க, பைபிளை கொண்டு வரல தூங்க. இது உண்மையான சாட்சி. யார் யார் படிக்கல, ஓகே, தேவங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாருங்க எல்லாரையும். ஏன் சொல்கிறேன்னா, தேவ சமூகத்தில் நான் உண்மையாய் இருக்க வேண்டும். இந்த திருவிருந்து உண்மையாய் நாம் உள் மனதோடு கூட முழு மனதோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து கட்டளையும் நியாயப்பிரமாணங்களையும் நமக்கு கொடுத்து வந்த ஆண்டவர் இறுதியாக கடைசியான ஒரு
புதிய உடன்படிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகினால்தான் இந்த இடத்துல நம்ம 25 வாசிக்கலாம். ஒரே ஒருவர். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள். இது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேளாமல் கீழ்ப்படியாமல் போன்றவர்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பாவங்கள் எப்படி பெருகினது என்றெல்லாம் பார்க்கிறோம். தண்டனைக்கு ஆளானவர்கள் எல்லாரும் நாம் பார்க்கிறோம். ஆகினால இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதில் நிலைத்திருந்து நாம் வரும் மூலமும் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். வருகையை நினைவு கூறும்படியாய் என் இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கை அவர் சிலுவையை நினைவு கூறும்படியாக கூட நாம் யாவரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒன்றுபட்டு தேவ சமூகத்துக்கு நாம் அனைவரும் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஐக்கியத்தின் அடையாளமாய் தேவன் இந்த திருவிருந்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சாட்சிக்கான நேரம். சீக்கிரம் சாட்சிகள் யாரும் எடுக்கலாம். யாராவது இருக்கிறாங்களா? குயிக். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசு நல்லவா. God is good. அல்லேலூயா. இன்னைக்கு புதிதாய் வந்த சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் சபை வாழ்த்தி வரவேற்கிறது. காட் பிளேஸ் யூ. புதிதாய் வந்த ஒரு தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம பேசுறது புரிதான்னு தெரில, என்னை முறிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஆமேன். அல்லேலூயா. தேவன் அழகான காரியங்களை செய்து வருகிறார். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆண்டவரே, என் ஆத்துமா உமக்கு நன்றி சொல்லுகிறது. ஆண்டவரே, நீங்கள் செய்த சகல உபாரங்களை கண்டு என் ஆத்மா நன்றி சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க, அசைவாடுங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் என்ன செய்தி பார்த்தோம்? கர்த்தரை துதித்தால் வரும் மாற்றம். சரியா? ஆனால் அது போன வாரம் இந்த பாட்டு ஆராதனை இருந்ததுனால நான் அந்த செய்தியை தான் உங்களுக்கு மாற்றி அதை கர்த்தரை துதித்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சரியா? வாட் we get when we praise God. கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பேசினேன். ஆனால் இந்த செய்தி அதற்கு போன வாரமே நான் தயார் பண்ணி வைத்தது. அல்லேலூயா.
இந்த செய்தி அதற்கு போன வாரமே நான் உங்களுக்காய் கர்த்தர் என்னோடு கூட பேசி நான் அதை உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். தங்கிலீஷ் பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் உண்டு. தங்கிலீஷ் பைபிள். என்ன பைபிள்? தங்கிலீஷ் பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் உண்டு. கர்த்தர் எனக்காக உண்டாக்கினார். ஆமேன். ஏன்னா தமிழ் முழங்காலிட்டு என்ன குட்டி கணம் போட்டாலும் தமிழ் கற்றுக்க முடியல. அது எங்கள் பெரியப்பா இருந்தார்னா அது எதுனா சொல்லி கொடுத்துருப்பார். அச்சா ஐ மிஸ் ஹிம். ஏன்னா புதிய பாடல்கள் இந்த வரிகள் எழுதும்போது எங்கள் பெரியப்பா இருந்தார்னா அது என்கிட்ட உட்கார்ந்து, தம்பி இந்த தாளம் இப்படி போடலாம், இந்த வசனம் வார்த்தை இப்படி செய்யலாம் என்று சொல்லி என் பெரியப்பா எனக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நான் பாடுறத புது பாடலை எழுதி பாடுகிறேன் என்று சொல்லி என்னோட பெரிய தகப்பனார் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார். அல்லேலூயா. அப்படியா இந்த தமிழை படிக்க முடியலையே, இந்த வேத புஸ்தகத்தை எல்லா டைமும் கூகுளில் நோண்டி நோண்டி பார்க்குறேனே என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு மெசேஜ் வருது, தங்கிலீஷ் பைபிள் என்று சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆமேன். தங்கிலீஷ் பைபிள். என்னிடம் ரோமனைஸ்டு வெர்ஷன் என்று சொல்லி அமேசான்லேருந்து காசு கொடுத்து நான் ஒரு பைபிளை ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இந்த தங்கிலீஷ் பைபிள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. தமிழை கற்றுக்கொள்கிறவர்கள், வசனத்தை புரிந்து கொள்கிறவர்கள் அந்த தங்கிலீஷ் பைபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் என்னோடய லாகின் கொடுக்குறேன், நீங்களும் அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஆட்ஸுங்க வரும். அந்த தங்கிலீஷ் பைபிளை வச்சு தான் நான் பைபிளை ஒரு சிஸ்டர் என்கிட்ட, ஐயா உங்களுக்கு தமிழ் வராது, நீங்கள் எப்படி தமிழை இவ்வளோ அழகாக படிக்கிறீங்க? நான் படிக்கலை, கர்த்தர் எனக்கு வழியை வைத்து தருகிறார். அல்லேலூயா. அந்த பைபிளை உண்டாக்கி கொடுக்கிறார். அந்த பைபிள் மூலியமாய் நான் வேத புஸ்தகத்தை தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் 2 மொழியிலும் உட்கார்ந்து படித்து செய்தியை நான் ஆயுதம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒரு வருஷன் என்ன சொல்லுது, அடுத்த வருஷன் என்ன சொல்லுது என்று சொல்லி இந்த செய்திக்காக நான் ஆயத்தப்பட்டு வருகிறேன். கர்த்தர் மகிமை அடைகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு சமயத்தில் இருதயம் நொறுகுண்டவர்களாய் இருக்கிறோம் இல்லையா? we are all sometime somewhere broken hearted. நம்ம இருதயம் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கு, நொறுங்கி இருக்கு. அல்லேலூயா. நொறுகுண்ட இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, தேற்றுகிறவராக இருக்கிறார். we have a broken heart. ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ யாராவது சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு பொருள் தொலைச்சு போயிட்டாலோ. நேற்று சாயங்காலம் என் காரு திடீர்னு அப்போ தான் வெளியே ஹெப்பால் இலங்கா வரலாம் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு அவன் வீட்டில் ரொம்ப நாளாக உபயோகப்படாத நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு கம்ப்யூட்டரை வீட்டில் வச்சுன்னு இருந்தான். அது எனக்கு சபைக்கு கொடுத்து அமைச்சான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது நல்ல எடிட்டிங் பண்ணும்படியாக, நல்ல பிரயோஜனப்படுத்தும்படியாக ரொம்ப பிராண்டு புதுசாக இருக்குது. நான் கேட்டேன், தம்பி என்ன பண்ண? ஐயா சார், நீங்கள் எனக்கு எவ்வளவோ ஆஃபீஸில் பண்ணியிருக்கீங்க, நான் இது பண்ண மாட்டேனே என்று சொல்லி அந்த சிஸ்டம் எனக்கு அவன் கொடுத்து அனுச்சாப்பில் அந்த கர்த்தர் அவ்வளோ மகிமை செய்தார். நான் அந்த வண்டியை கொண்டு நிப்பாட்டிட்டு ஷீலாவை கூப்பிட்டு வரலாம் என்று சொல்லி நான் மீண்டும் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன். கார் ஸ்டார்ட் ஆகலை. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா காரை நான் அவ்வளோ பிரியமாக அந்த காரை நான் வாங்கினேன். காரு ஸ்டார்ட் ஆகலை. உடனே ரொம்ப துக்கமாயிட்டு வீட்டில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்ன ஆச்சு என் வண்டிக்கு, என்ன ஆச்சு என் வண்டி, என் இருதயம் அப்படியே நொறுங்கிட்டு போயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஜெபிச்ச உடனே அந்த கார் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் என் வண்டி இப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவர் சொன்னார், இல்லை சார், சில சமயம் மழை வருதுனாலையும் அந்த வயர் எதுனா எலிகள் பிரச்சனை இருக்குது, எலிகள் இருக்கிறதுனாலையும் அந்த டைம் ஆயிருக்கும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் சொன்ன உடனே அவர்கள் அந்த வார்த்தை சொன்ன உடனே, எதுவும் இல்லை சார், என்னது எதுவும் இல்லை சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே என் இருதயம் சந்தோஷமாயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே தான் அநேக தடவை நம் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் வார்த்தையால் நம்மை தேற்றுகிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையால் நம்ம என்ன செய்கிறார், கர்த்தர் தேற்றுகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சகோதரி, அழகான ஒரு கதை அதை நான் படித்தேன். ஒரு சகோதரி அப்போ தான் புதிதான திருமணமாகி கணவனும் மனைவியும் இருவரும் ரொம்ப அந்யோனமாக ஐக்கியமாக சந்தோஷமாக ஜபத்தோடு கூட அந்த குடும்பத்தை அவங்க ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆனது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். குடும்பம் முழுவதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப அழகாய் கர்த்தர் இவர்களை ஒன்றாக இணைத்திருக்கிறார் என்று சொல்லி குடும்பம், நண்பர்கள், ஆஃபீஸில் எல்லாரும் இவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த சகோதரன் வீட்டுக்கு வரும்போது தவறாமல் ஒரு மரம் விழுந்து அந்த சகோதரனோட பேக் ஸ்பைன் அப்படியே
முறிந்து அவன் நடக்காமல் பெட் ரிடனாக ஆயிட்டான். அந்த பெண்ணானவள் மிகவும் மனம் உடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பார்க்கில் போயிட்டு உட்காந்து துக்கித்து, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் முன்ன அவள் அழக்கூடாது என்று சொன்னதுக்காக எப்போதும் தனிமையை அந்த சகோதரி நாடி ஒரு பார்க்கில் போயிட்டு உட்காந்து தினமும் அவள் கணவனுக்காக துக்கித்து அழுவாளாம். ஆண்டவரே, சகோதரனுக்கு அந்த கணவனுக்கு அந்த பலனை கொடுங்க, மீண்டும் எழுந்து நடக்க பலனை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் அப்பா சொன்னார் கர்த்தரால் ஆகும் என்று சொல்லி என் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க என்று சொல்லி அந்த சகோதரி அந்த பார்க் பெஞ்சில் உட்கார்ந்து அழும்போது அங்கே இருந்த ஒரு சிறு குழந்தை கிட்ட வந்து அந்த முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறதா, அந்த முகத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த ஆன்டி அழுகுறாங்க, ஏன் இந்த ஆன்டி அழுகுறாங்க? குடுன்னு போயிட்டாங்க. மம்மி மம்மி கம் ஹியர், there is an auntie who is crying on the bench. அந்த பெஞ்ச் மேலே உட்கார்ந்து அந்த ஆன்டி அழுந்து கொண்டு இருக்கிறாங்க, வாங்க மம்மி என்று சொல்லி கொண்டு செல்லும் போது அந்த சகோதரி தூரத்தில் பார்த்து அந்த சிறு பிள்ளைக்கு சொன்னாங்களா, அந்த ஆன்ட்டிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த ஆன்ட்டிக்கு ஏதோ கவலை இருக்கு, அதனால தான் அந்த ஆன்ட்டி அழுவுறாங்க, டோன்ட் டிஸ்டர்ப் them, let them cry out ன்னு சொன்னாங்களா. அந்த ஆன்ட்டி அழுது தீர்த்துட்டோம், and then we will go and talk to her என்று சொன்னாங்களா. அழுது தீர்த்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம போய் அந்த ஆன்ட்டியை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த தாயார் சொன்னாங்களா. அந்த சிறு பிள்ளை விடாம அந்த முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. எப்போ அந்த ஆன்ட்டி அழுகிறத நிற்பாற்றுவாங்க, எப்போ நான் அந்த ஆன்ட்டி கிட்ட போய் பேசுவேன் என்று சொல்லி அந்த தாயை காட்டிலும் அந்த சிறு முகம், அழகான பிஞ்சு முகம் அந்த மகளை பார்த்து காத்து கொண்டிருந்தது. அந்த மகள் அழுது தீர்த்து கண்ணை துடைத்தால் குடுகுடுன்னு அந்த பொண்ணு சிறு பிள்ளை போயிட்டு அந்த ஆன்ட்டிக்கு சொல்லிச்சான், ஆன்ட்டி டோன்ட் வரி, மை காட் இஸ் நியர் யூ என்று சொல்லிச்சான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆன்ட்டிக்கு சொல்லிச்சான், ஆன்ட்டி நீங்க கவலைப்படாதீங்க, என் கர்த்தர் உங்க பின்னால தான் நின்று கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிச்சான். அந்த அம்மா திரும்பி பார்க்கறாங்க, அந்த அம்மாக்கு யாரும் தெரியல, ஆனா அந்த சிறு பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு, உன் கண்ணீருக்கு பின்னே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த சிறு குழந்தைக்கு தெரிஞ்சது. அந்த சிறு குழந்தை அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, your tears are counted, உன் கண்ணீர் எல்லாம் எண்ணிக்கையில் வைத்திருக்கிறது. கர்த்தர் எல்லா கண்ணீரும் எண்ணிக்கை கொண்டு அதற்கான ஏற்ற பதிலை கொடுக்கிறார். நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தரை நெருங்கினருக்கு அது தெரியும். கர்த்தர் உன் கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறார், உன் பின்னே இருக்கிறார், உனக்கான சமாதானத்தை ஏற்ற நேரத்தில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். he will wipe your tears and give you the blessing that you desire. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி மகிமைப்படுத்தினால கர்த்தர் நம்பிக்கை நாம் விசுவாசிப்போம். அல்லேலூயா. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அப்படியே தான் சில சமயம் நம்ம வாழ்க்கையில அநேக இடத்துல நாம் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கோம். நொறுங்குண்டு போயிருப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்வோன்னா, ஐயோ யாருனா நம்மள்ட்ட அழகாக பேச மாட்டாங்களா, யாருனா செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி அநேக தடவை நாம் மனிதர்கள்கிட்ட போயிட்டு உன் குறையை சொல்லுவோம். உங்கள் குறையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுவோம். சில சமயம் கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் நமக்கு நல்ல மருந்தை கொடுப்பார்கள். உன்னர்த்தர் எப்படி பண்ணாங்கன்னா, வெந்த புண்ணுல வேலை பாய்க்கிறது, என்னதுங்க வேலை பாய்ச்சிருது, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிருது என்றது. வெந்த புண்ணுல திருப்ப கெரோசின் ஊத்துறது. தெரிஞ்ச பாஷையில் சொல்லலாம். வெந்த புண்ணுல எதை ஊத்துறதுங்க? கெரோசினை ஊட்டு ஒன்று பக 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 நிறுவிச்சு அதில் ஜாலியாக குளிர் காய்வாங்க. அப்படித்தான் அந்த கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் எப்படி என்று சொன்னால், நம் நொறுங்குண்ட இருதயத்தை அவர்கள் வந்து தேற்றும்படியாக கர்த்தர் அவர்களை அனுப்புவார். அல்லேலூயா. அதற்கு தான் பாஸ்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க, அதற்காக தான் மூப்பர்கள் வச்சிருக்காங்க, அதற்கு தான் தூதன் உன்னுக்காக காத்து கொண்டு இருக்கிறான். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிறு பிள்ளை பார்த்தது பார்த்தியா? ஆன்டி, காட் இஸ் பிஹைண்ட் யூ. ஆமேன். கர்த்தர் எங்க இருக்கிறாங்க? உங்க பின்னால் இருக்கிறாங்க. அப்போ இருக்கிற கர்த்தர் உன் நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வார்? God, what will God do when we are broken hearted? நம் இருதயம் நொறுங்குண்டு போயிருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? Be it anything in your life. திருமண வாழ்க்கையா, your husband is not good. நேற்று நானும் ஷீலாவும் பேசும்போது ஷீலா சொன்னாங்க, நான் ஒரு பைபிள் எழுதுனேன்னா பைபிள் என்ன எழுதுவாங்களாம்? என்ன எழுதுவேன் சொல்லுங்க? ஸ்பெண்ட் டைம் வித் மீ. என்னவா? என் கூட கொஞ்ச நேரம் என்ன பண்ணேன்? நேரம் செலவிடு, என் கூட கொஞ்சம் நேரம் செலவிடு. எப்போ பார்த்தாலும் விட்டா மேலே சர்ச்சில் போயிடுற, இல்லை ரூமில் பாட்டை ஜோராக போட்டுக்கிற, வீட்டுக்கு வந்தால் சோத்திரன்ற, இப்படியே இந்த பண்ணியிருந்தால் நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி அவங்க ஒரு பைபிள் எழுதுறாங்களாம். என்னென்னு எழுதுறாங்களாம்? எப்போது என் கூட இரு. தப்பு கிடையாது இல்லையா? தப்பு கிடையாது. அநேக சகோதரிமார்கள் அதை தான் விரும்புகிறாங்க.
அநேக சகோதரன்மார்கள் அதை தான் விரும்புகிறாங்க. என்னை அரவணைக்க ஒரு தோள், என்னை கண்டு கொள்ள ஒரு இருதயம். அல்லேலூயா. என்னை அரவணைக்க ஒரு தோல். அப்படியான அநேக சகோதரிகள் அவர் இருதயம் நொறுங்கண்டு போயிருக்கு. அன்பு லவ் பண்ணும்போது ரொம்ப என் கூட சுற்றி வந்தான். ஆனால் இப்போ அன்பு கல்யாணம் ஆன பேருக்கு எங்கேயோ போயிட்டான். அல்லையிலும் எப்படியோ தெரிஞ்சுன்னு இருக்கிறான். என்னை கண்டுக்கிறதே கிடையாது, என்னை பார்த்துக்கிறதே கிடையாது, என்னவோ மாதிரி இருக்கிறான், என்னவோ மாதிரி பண்ணுறான். இதெல்லாம் சகோதரிகள் உள்ளத்தில் இருக்கும். உங்களுக்காக கர்த்தர் ஒன்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ கலங்காத, திகையாத, நான் உன் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு எல்லாம் சேர்ந்து வரும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இழந்ததெல்லாம், இழந்த அன்பு, இழந்த தோல், அரவணைப்பு எல்லாம் என்ன செய்யும்? உனக்கு சேர்த்து வரும். அதுக்கு நீ காத்திருக்கணும். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? நீ அதுக்கு காத்திருக்கணும். காத்திருக்கிறத காட்டிலும் அக்செப்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். இல்லை பாஸ்டர், நான் தான் மன்னிப்பு கேட்டு போய் நிற்கிறேன், ஆனால் அவ கர்த்தர் அப்படியான இருதயத்தை உனக்கு எனக்கு கொடுக்கல. சொல்லுங்க பார்க்கலாம். புறக்கணிக்கிற இருதயம் கொடுத்தாரா உங்களுக்கு? புறக்கணிக்கிற இருதயம் கொடுத்தாரா? உன் மனைவியும் உன் கணவனையும் புறக்கணிக்கிற இருதயம் உனக்கு கொடுத்தாரா? உன் பிள்ளைகளை புறக்கணிக்கிற இருதயம் உனக்கு கொடுத்தாரா? ஏற்றுக்கொள்கிற இருதயம் தானே கொடுத்தாரு. உன் மனைவியை உன் மனைவியாக உன் சொந்த சரீரமாக ஏற்றுக்கொள்ள தானே இருதயம் கொடுத்தாரு. நீ ஏற்றுக்கொள்ளு. ஏனென்று சொன்னால் அநேகர் நொறுங்குண்ட இருதயத்தில் வாழ்ந்து கொண்டு வர்றீங்க. திருமணம் ஆகி ரொம்ப நாளாக உன் கணவனும் நீயும் பேசாம, உன் பிள்ளை நீங்க பேசாம வாழ்ந்து வருகிறதுனால கர்த்தர் உன்னில் பிரியமா இல்லாமல் இருக்கிறார். தெரியுமா? கர்த்தர் கொடுத்த இருதயம் உங்ககிட்ட இல்லாததுனால அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். உன்னை மாற்றிக்கொள். கர்த்தர் உன் இருதயத்தை மாற்றிக்கொள்ளும்படியாய் ஒரு வசனத்தை கொடுக்கிறார். எடுத்து படிங்க. சங்கீதம் 34 அதிகாரம், சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனம். சாம்ஸ் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? போதவிட அவ்வளவுதான். அதுதான் அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாரு? Don't ever think he's somewhere in United States talking with Donald Trump or somewhere in Paul Thangaya's church running the mission. No. Hallelujah. கர்த்தர் எல்லா இடத்திலும் இருப்பான். அதான் எவனோ ஒருத்தர் சொன்னா, கர்த்தர் துரும்புலும் இருப்பாரா, தூண்லையும் இருப்பார். எல்லா இடத்திலும் கர்த்தர் இருக்கிறவரா இருக்கிறார். Hallelujah. He is not a hidden God. அவர் ஒளிந்து கொண்டு பார்க்கிற தேவன் அல்ல, அவர் முகத்தை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முகத்தை காண்பிக்க முடியாதான் மோசேயை சீனாய் மலைக்கு வர சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே, என்னை பார்த்தால் தான் உனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் உனக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை பார்த்தால் தான் உனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். unless you see God, கர்த்தரை நீங்க பார்க்காவிட்டால் உனக்கான வித்தியாசத்தை உனக்கு தெரியாது. அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நான் அசாதாரணமானவன், அசாதாரணமானவன். I am different. நான் சொல்லுங்க, I am different. Tell your mom, I am different. Mommy, I am different. நான் வித்தியாசமானவன். அல்லேலூயா. நான் யாரு? வித்தியாசமானவன். அந்த வித்தியாசத்தை மோசே எப்போ பார்த்தானா? சீனாய் மலைக்கு போன பிறகு தான் அந்த வித்தியாசத்தை மோசே வாழ்க்கையில பார்த்தான். யாக்கோபு அவனும் வித்தியாசமானவன் தான். அந்த வித்தியாசத்தை யாக்கோபு எப்போ பார்த்தானா? நீ என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் என்று சொல்லி போராடின யாக்கோபை தான் கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றி இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆபிரகாம் வித்தியாசமானவன் தான். ஒரே பேரான குமாரனை என்னங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றார் ஈசாக்க. ரொம்ப காலமாய் காத்திருந்து பெற்றான் ஈசாக்க. ஆனா கர்த்தர் கொடுக்கணும் என்று சொன்ன உடனே அந்த மலை மேல ஏறணும் பாரு, ஏறி கொடுக்க தோன்றுச்சு பாரு. கர்த்தர் அங்கவே ஆபிரகாமை வித்தியாசமா மாத்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பானா கொடுக்கல யோசிக்கல, மேல வந்து கொடுக்கணும்னு வாஞ்சை ஆபிரகாமுக்கு வந்தது. ஆபிரகாமை கர்த்தர் வித்தியாசமாய் மாற்றினார். அல்லேலூயா. அதே போல இந்த காலை வேளை கர்த்தர் உன்னிடம் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயங்களுக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் இந்த ஆகாரோட கதை தெரியும். நமக்கு இந்த ஆகாரோட கதை தெரியும். சாராளோட வேலைக்காரி தான் ஆகார். இந்த ஆகாரை வந்து கர்த்தர் அனுமதிச்சார். கர்த்தர் என்ன பண்ணாரு? அனுமதிச்சார். ஆபிரகாமோட இருக்கும்படியா கர்த்தர் அனுமதிச்சார். சாரா சொன்னாப்ல, சாரா சொன்னதுனால ஆகார் ஆபிரகாமோட இருந்தாங்க.
ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது இஸ்மவேலா என்று சொல்லி பேர் வச்சாங்க. இஸ்மவேலா இருந்தவன் நல்லா வளர்ந்தான். ஆனால் வளர்ந்த பிரயாசத்தில் திரும்பவும் சாராள் கர்ப்பம் தரித்து சாராளுக்கு ஒரு குழந்தை கடவுள் கொடுத்தார். குழந்தை வளர 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 நம்ம மாதிரி பொறாம பிடிச்சவங்க, ஓ இவளும் இருக்கிற நானும் இருக்கிற, ரெண்டு பேருக்கும் இவர் என்ன பண்ணுவார், ஆபிரகாம் பகிர்ந்து கொடுக்குவாரு. என் புள்ள ஈசாக்கு வேண்டியதெல்லாம் இஸ்மாயிலுக்கு போயிடும் என்று சொல்லி சாரான் பொறாம பிடிச்சி என்ன பண்ணா, இவளை எப்படிலாம் வெளியே அனுப்பிடணும் என்று சொல்லி பிளான் பண்ணி தந்திரமா ஆகாரும் இஸ்மாயிலும் குழந்தைய கூப்பிட்டு வனாந்திரத்தில் சுத்துறாங்க. அல்லேலூயா. ஆகாரு வனாந்திரத்தில் சுத்துறாங்க. அநேக தடவை சில சமயம் நம்ம வீட்டில் இருக்கிறவர்களோ நம்மை புறக்கணிக்கலாம், நம்ம தள்ளிவிடலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயங்களுக்கு நான் சமீபமா இருக்கிறேன். அல்லேலூயா. Don't worry if you are in a desert. Don't worry if someone has said bad. Don't worry if something is happened against you. Don't worry if someone is pulling your leg at office. Don't worry your promotion is stagnant. Don't worry your salary is not increased. That is not a desert life that you are not going to see forever. நீ என்றும் பார்க்காத வளர்ச்சி அது கிடையாது. கர்த்தர் நேரிட்டால், கர்த்தர் வந்தால் அதை மாற்றுகிற வல்லமை கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயங்களுக்கு நான் என்னவா இருப்பேன், சமீபமா இருப்பேன். Hallelujah. He is close to you, not to someone who is happy. Not to someone who is happy. He is happy. He is close to those who are broken hearted. அவர் வந்தது தேவனை தெரிந்து கொண்டவனை காப்பாற்ற அல்ல, பாவிகளை ரட்சிக்க. அல்லேலூயா. அவர் வந்தது நொறுங்குண்டவர்களை தேற்ற. Some people say, oh you people give rice, you people give all those stuff and convert people. நீங்க ரைஸ் உப்புமா சாப்பாடெல்லாம் கொடுத்து நீங்க மதம் மாத்திட்டு வரீங்களா? we are not மதம் மாத்திட்டு வரல, அவங்களுக்கு உணவை கொடுத்துட்டு வரோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். when you have money give them, when you don't give I will give. ஆமென். அநேக உபத்திரவங்களை கண்டு வருகிறோம். உபத்திரம் வருகிற காலத்தில் இப்படி பேசிக்கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் வராங்க, வந்துட்டு பன்னும் பிரெட்டும் குத்துட்டு போறாங்க. இவங்க பன்னு பிரெட்டுக்கு சபைக்கு போறாங்களாம். நீங்க யாரா பன்னு பிரெட்டுக்கு வரீங்க? சபைக்கு வரீங்க? கர்த்தர் சபைக்கு வரீங்க? கர்த்தரை ஆராதிக்க வரீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஏன் ஆராதிக்க வரீங்கன்னா, கர்த்தர் நொறுங்குண்ட இருதயங்களுக்கு சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமீபமா இருக்கிற தேவனை பார்க்க நீங்க சபைக்கு வரீங்க. அல்லேலூயா. you are coming to church to see the God who is close to you. அப்பாவும் என் பக்கம் எப்பமா இருக்கீங்க, எப்பவுமே என் பக்கத்திலே இருக்கீங்க. அதை உணருங்க. அல்லேலூயா. அதை உணருங்க. அதை உணர்வீங்க நீங்க. அப்பா என் பக்கத்துல வாங்கன்னு சொல்லுங்க. when you feel alone, ask God to come and stay with you. பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் எதை செய்கிறார்? சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனம். Psalms 51:17 மார்க் பண்ணிக்கங்க. நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே, நொறுங்குண்டதும் நீர் என்ன பண்ணீர், புறக்கணிக்க மாட்டீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர் எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறாரா. இரண்டாவது காரியம், உடைந்த இருதயத்தை தேவன் என்ன பண்ணுவதில்லை, புறக்கணிக்க மாட்டார். he will never despise, he will never say no to the broken heart. உங்க இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, புறக்கணிக்க மாட்டா. டோன்ட் வரி. சில சமயம் நாம் புறக்கணிக்கப்பட்டு நம்ம வேதனையில் இருக்கும்போது தான் சொன்ன இல்லையா, முதல்ல நம்மளை காய வச்சு குளிர் காயவாங்க. அல்லேலூயா. இருக்கட்டும், அவ தப்பு பண்ணா இல்லையா, அவ இப்படி தான் இருக்கட்டும், அவ இப்படி பண்ணா இல்லையா, ஃபர்ஸ்டே பாவம் அவங்க இருதயம் நொறுங்குண்டு கஷ்டத்தில் ஏதோ அவன் விடுற கண்ணீரை தெரியாம கண்ணீரை அப்படியே சேர்த்து வச்சுன்னு வராங்க. அப்புறம் நீ தான் போயிட்டு இப்படி பண்ணி எப்படின்னா கண்ணில் தண்ணி வர வச்சிடணும், எப்படின்னா கண்ணில் தண்ணி வர வச்சிடணும், அப்படி பண்ணி எப்படின்னா அழ வச்சிடணும், போயிட்டு எப்படின்னா அவங்களை பேசி நம்ம துக்கம் படுத்தணும். இதுதான் நம்மளோட சுபாவமா இருக்கு. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது இல்லையா? கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், உடைந்த இருதயத்தை தேவன் என்ன பண்ணுவதில்லை, புறக்கணிப்பதில்லை. உடைந்த இருதயத்தை தேவன் புறக்கணிப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புறக்கணிப்பதில்லைனா he will never leave you stagnant, he will never leave you alone. நீ இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறாயா, கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை தனிமேல் விட மாட்டா. அழகான கதை ஞாபகம் வருது.
தாவீது இந்த பெத்ஷெபாவை பார்த்துட்டாப்ல. தாவீது என்ன பண்ணிட்டாப்ல? பெத்ஷெபாவை பார்த்துட்டாப்ல. பெத்ஷெபாவை பார்த்துட்டு இச்சையாய் பார்த்துட்டு ஒரு பெரிய பாவத்தை தாவீது பண்ணிட்டான். அதை பார்த்துட்டு விட்டானா? விடல. அந்த கணவனையும் கொன்று போட்டுட்டான். கணவனையும் சாவச்சிட்டான், வைஃபையும் அவங்களாம் எடுத்துக்கணும். என்ன பண்றது ஆண்டவரே, என்ன பண்றது? இந்த சரீரம் இப்படியா இருக்குது, இந்த சரீரத்தினால இந்த ஒரு பாவத்தை நான் செய்துட்டேன்னு சொல்லி துக்கித்து அழுது மனம் கலங்கி தேவ சமூகத்தில் வந்து தாவீது அழும்போது தாவீது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தேற்றுவேன், கவலைப்படாத. அல்லேலூயா. நீ செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும், ஆனா கர்த்தர் சமூகத்துல வந்துட்டு ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவரிடம் நீ கொட்டு தீர்த்து அவரை கேட்கிற மன்னிப்பை கர்த்தர் அப்படியே ஏற்றுக்கொண்டு he says, நான் உன்னை புறக்கணிப்பதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை காண்கிற தேவன், ஒரு கண்மணி போல காப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னோட கூட இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நொறுங்குண்ட இருதயத்தை என்ன பண்ணுவதில்லைங்க, புறக்கணிப்பதில்லை. he will never leave you. he will never leave you. நான் சொன்னேன் இல்லையா அந்த கதை, அந்த பெண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 1 year ஆச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சு? 1 year ஆச்சு. ரொம்ப நாளா அந்த பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் அந்த பெண்ணு கூடவே வீட்டில் என் மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளைக்காக அந்த தாயும் தகப்பனும் அந்த பொண்ணு வீட்டில் இருந்து எல்லாம் பண்ணிவிடியும் 1 வருஷம் செய்திருக்காங்க. அந்த பொண்ணோட பையனோட அப்பா அம்மாவும் கொஞ்ச நாள் வந்து இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நாள் தான் மாமியார் மாமனாரும் அப்பாவும் அம்மாவும் கூட இருப்பாங்க பாருங்க. இவ்வளோ நேரம் இருந்து பார்த்தாங்க. உன் புருஷனெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த பெண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பையனோட அப்பா அம்மாவும் அவங்க போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் கழுவுனோமான்னு சொல்லி அவங்களும் போயிட்டாங்க. அந்த பொண்ணு ஒண்டியா தான் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 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 புரியுதுங்களா? அந்த பொண்ணு ஒண்டியா தான் இருக்கிற. ஆமென். தாயும் தகப்பனும் அவங்களை புறக்கணிச்சிட்டாங்க. பெற்றோர்களும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. நண்பர்களோ ஏதோ கொஞ்சம் நாளைக்கு சம்பளம் இல்லாததுனால சம்பளம் கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அதுவும் ரொம்ப நாள் இல்லை, அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவதுன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற வேலையில கர்த்தர் ஒரு வழியை திறந்தாராம். அந்த பிள்ளைக்கு தேவையான பண உதவி, தேவையான மருந்துகள் எல்லாம் அந்த பெண்ணோட ஆபீஸ்ல இருந்து தேவன் அந்த மகளுக்கு கொடுக்க முடியாது செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். she didn't expect. அல்லேலூயா. அந்த பொண்ணு எதிர்பார்க்கல, ஆனா அந்த ஆபீஸ்ல இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய முடியாது. மீண்டும் கர்த்தர் செய்தவரா இருக்கிறார். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன். I will never leave you. உன் எதிர்பார்ப்பை இங்கிருந்து வரோம் இங்கிருந்து வரோம் இங்கிருந்து வரோம் நீ பார்த்து நிற்பியா? இல்ல, எதிர்பார்ப்பு இங்கிருந்து தான் வரோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கிருந்து வரும்னு பாக்குறீங்களா? இங்கிருந்து வராதுங்க, மேல இருந்து வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். he is not a god who gives under the table. ஆமென் சொல்லுங்க. டேபிள் கீழே கொடுக்கிற தேவன் இல்ல அவரு. he is not a god who bribes you. அல்லேலூயா. பிரைப் என்ன அர்த்தங்க? லஞ்சம். ஆமா, அவர் லஞ்சம் கொடுக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. கீழே டேபிள் கீழே கொடுத்துட்டு மறைச்சு கொடுக்கிற கர்த்தர் அவர் கிடையாது. அவர் கொடுத்தார்னா உன் சந்நிதி கொடுத்ததை பார்க்கும். ஆமென். உன் நண்பர்கள் கொடுத்ததை பார்ப்பார்கள். அப்படியா உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத. யாருடைய புறக்கணிச்சாலும் உன் நொறுங்குண்ட இருதயத்துக்கு முன்னே நான் வருவேன், நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியலையா? ஆமென். மூன்றாவது காரியம், முதல் காரியம் என்ன? God is close to you. When you're broken hearted, the Lord is close to the broken hearted. Okay? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இரண்டாவது காரியம், God will not despise a broken heart. Psalms 51:17. உடைந்த இருதயத்தை தேவன் என்ன பண்ணுவதில்லை, புறக்கணிப்பதில்லை. மூன்றாவது காரியம் எடுத்து படிங்க. ஐசையா 62 அதிகாரம் 2 வசனம். ஐசையா 62:2. Psalm 66:2. Sorry. Isaiah 66:2. Sorry. என்னுடைய கரம் ஐசையா 62 அதிகாரம் 2 வசனம். ஐயா அலங்கார பீடமும் தேவனாகிய ராஜ்யத்தில் கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய்.
ஐசையா 66 அதிகாரம் 2 படிங்க. 66:2. ஆமா, அதுதான். என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனே நோக்கி பார்ப்பேன். என்ன பண்ணுவாராம் இவரு? அல்லேலூயா. ஆவியினாலும் படிங்க. ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவன் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் நோக்கி பார்ப்பேன். Someone read it in English please. 66:2. Isaiah 66:2. Has not my hand made all these things? These on the ones I who look on his favor. Hallelujah. Look on his favor. அவர் என்ன செய்றார்னா, உன்னை பார்க்கிறதே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை பார்க்கிறது அவருக்கு என்னங்க? சந்தோஷம். ஹல்லேலூயா. முதல் காரியம், உன் இருதயம் நொறுங்கண்டு இருக்கிறதா? கர்த்தர் உன் சமீபமா இருக்கிறார். உன் இருதயம் நொறுங்கண்டு இருக்கிறதா? என்ன செய்றாரு அவரு? அவரோட புறக்கணிப்பதில்லை. உன் மூன்றாவது காரியம், உன் இருதயம் நொறுங்கண்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னையே பார்த்து இருக்கேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில சமயம் கர்த்தர் இந்த கழுகு இருக்கு பாருங்க, கழுகு அது எவ்வளோ உயர பறந்து இருந்தாலும் அதோட ஒரு கண்ணு அந்த நெஸ்ட் மேலே தான் இருக்குமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கழுகு எவ்வளோ உயர பறந்தாலும் அதோட பார்வை அந்த கூண்டில் தான் இருக்குமா. ஏன்னா அந்த கூண்டில் என்ன இருக்கு? குஞ்சு இருக்கு. அதோட குட்டிகள் இருக்கு, குட்டி கழுகுகள் இருக்கு. அந்த குட்டி கழுகுகளை பாம்போ இது ஏதோ ஒரு ஓனாயோ வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று சொல்லி எவ்வளோ மேலே அந்த உணவு காய் அலைந்து திரிந்தாலும் அந்த கழுகு செய்கிற ஒரு காரியம், அந்த குட்டி கழுகுகள் மேலே ஒரு பார்வை எப்போதும் இருக்கும். எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே எப்படி வரும்னு சொல்லுங்க, அது பார்க்கலாம். ஏன்னா தெரியுமா எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு சொல்லி? அது how fast it comes. எங்க நம்ம அனிமல் மேன் 300 கிலோமீட்டரா அவ்வளோ ஸ்பீடாக வருது மேலேருந்து. 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் எங்கேருந்து வருதா? கடவுள் படைச்ச கழுகே அவ்வளோ சீக்கிரம் வருதுன்னா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ புரியுதுங்களா? கடவுள் படைச்ச கழுகே அவ்வளோ சீக்கிரமா இறங்கி அந்த குஞ்சுகளை பாதுகாக்க வருது என்று சொன்னா, உன்னை தாயின் கருவிலே உண்டாக்குறதுக்கு முன்னமே அறிந்த தேவனும் அவர் கரத்தினால் உன்னை படைத்த கர்த்தரும் உன் இருதயம் நொறுங்குண்டு நீ பிரச்சனையில இருக்கும் போது, நீ தள்ளாடி நடக்கும் போது சும்மா இருப்பாரா? என்ன பண்ணுவாருங்க? என்ன பண்ணுவாரு? என்னை பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் காண்கின்ற தேவன். ஆமென். கர்த்தர் நம்மை பார்க்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உடைந்த இருதயம் உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆமென். Lord looks upon the broken hearted. உன் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்க, கவலைப்படாத. கர்த்தர் பார்க்கிறார். திடம் கொள், எழுந்துக்க, ஓடு. குறுகி உட்காராத, பயந்து உட்காராத. எனக்கு வயசு ஆயிடுச்சு சொல்லாத. கர்த்தர் உன் மேல நான் இருக்கிறான். ஐயா அழகான சாட்சி நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கட நோய் இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கட நோய் இல்ல, நோய் போயிடுச்சு. ஆமென். ஏன் இது இல்ல? இட்ஸ் நாட் தேர், இட்ஸ் கான். போயிடுச்சு. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை பார்க்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆமென். அன்னாள் ஜெபிக்கிறா. அன்னாள் என்ன பண்றா? ஜெபிக்கிறா. அவ ஜெபிக்கிறது யாருக்கு கேட்கணும்? ஜெபிக்கிறா ஆண்டவருக்கு கேட்கணும். ஜெபிக்கிறா. ஆனா நம்ம ஜெபிக்கிறோம் பாத்தியா? நம்ம ஜெபிக்கிறது என் வைஃப்க்கு கேட்கணும். ஆண்டவரே அவளுக்கு புத்தி கொடு ஆண்டவரே, ஆண்டவரே அவளுக்கு புத்தி கொடு ஆண்டவரே. அது எங்க ஜெபிக்கிறது? அந்த டோர் சண்டில் கொஞ்சம் லைட்டா டோர் லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு அந்த டோர்கிட்ட வந்து தான் அப்படியே, ஆண்டவரே டிவியே பார்த்து இருக்கிறார் ஆண்டவரே, கரண்ட் போட்டோம் இயேசுவின் நாமத்தில் கரண்ட் போட்டோம். அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சிடும், டே இப்போ ஆஃப் பண்ணலன்னா அவ்வளோ தான். நம்ம சொல்லி ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான்? கர்த்தர் கேட்குறாரோ இல்லையோ, உன் ஜெபத்தை யார் கேட்டது? ஹஸ்பண்ட் கேட்டுட்டார். இப்படி தான் அநேக ஜெபங்கள் இருக்கு. அல்லேலூயா. அநேக ஜெபங்கள் அப்படி தான் இருக்கு. ஆனால் அண்ணாளோட ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இட் வாஸ் a silent prayer. சைலண்ட் ப்ரேயர்.
அண்ணால் சைலண்டா ஜெபிச்சாளா? அண்ணால் சைலண்டாவை ஜெபிச்சா? சொல்லுங்க சிஸ்டர் ஜெனிட்டா, சைலண்டாவை ஜெபிச்சா? இல்லையா? இல்லையா? இல்ல. எப்படி ஜெபிச்சா? எப்படி ஜெபிச்சா? சிஸ்டர் மேரி எப்படி ஜெபிச்சா? அண்ணால் யாரும் இல்லை என்று நான் நினைத்த போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வமே இயேசுதான், என் டாடி இயேசுதான், இயேசுதான் எங்கப்பா இயேசுதான். அல்லேலூயா. அவர் அமைதியா ஜெபிக்கலைங்க, அவர் சைலண்டா ஜெபிச்சா. எப்படி சைலண்டா? யாரும் இல்லாத நேரத்தில் போனா சபைக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற நேரத்தில் வந்து எகிரி குதிச்சா? நோ, யாரும் இல்லை. she went alone to see God. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தனிமையிலே சென்று கர்த்தர் என்னை பார்க்கும்படியாக அன்னாள் விரும்பினாள். ஆமென். அழுது ஜெபிக்கிற, ஆண்டவரே என்னை பாருங்க, என் கணவன் என்னை உதறிச்சா, என் மாமியா என்னை திட்டுறா, என் சொந்த மந்தம் என்னை புறக்கணிக்குது, என்னை பாருங்க ஆண்டவரே. Don't talk at your home, talk at the church. வீட்டில் போய் கத்தாத, சபையில வந்து கத்து. கர்த்தரை கேளு, ask God. கர்த்தரை கேளு. அன்னாள் ஜெபித்தா, தனிமையில வந்து முழங்காலிட்டு ஜெபிக்கிறா. அப்பா எனக்கு ஒரு வித்தை கொடு, என் வயிற்றுல ஒரு வித்தை கொடு ஆண்டவரே. It's enough of me. இவ்வளவு காலமா இது காலியா இருக்கப்பா, ஒரு வித்தை கொடு. She asked God. கர்த்தர் பார்த்தார் அன்னாளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. God was close. She was broken hearted. God didn't despise David. He was broken hearted. And here Annal, she cries before God, asking God to do a miracle in her life. ஒரு அற்புதம் செய்ய முடியாது அன்னாள் அழுது கேட்கிறா. கர்த்தர் அன்னாலையும் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் இருதயம் நொறுங்கிட்டு இருக்கா, கவலைப்படாத, கர்த்தர் சமூகத்துக்கு வா, இங்க முழங்காலிடு, இங்க ஜெபி. கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உடைந்த இருதயம் உள்ளவரை நோக்கி பார்க்கிறா. இன் குவைட் கார்னர்ஸ் முழங்காலிட்டு ஜெபி. கர்த்தர் என்ன பார்க்கணும், கர்த்தர் என்ன பார்க்கணும், கேளு. கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறா. இல்லாததை சொல்லல, வசனம் சொல்லுது, உடைந்த உள்ளவர்களை, இருதயம் உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். நான்காவது காரியம், நேரம் இல்லை, நான்காவது காரியம் சங்கீதம் 34:18 ரெண்டாவது பாகத்தை படிங்க. அப்படியே முதல் பாகம் பார்த்தோம், அதுல வந்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அதுல ரெண்டாவது பாகம் படிங்க. சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பெலன் வரும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, பெலன் வரும். ஆமென். அல்லேலூயா. God never, he is not only is a God who come close to me, he says here நொறுங்குண்ட கர்த்தர் உடைந்த என்னது படிங்க, நொறுங்குண்ட இருதயம் ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் he is close, சமீபமா இருக்கிறார். இரண்டாவது வரியில பார்க்கிறோம் இருதயம், ஆவி, ஆவி நொறுங்குண்டம் உள்ளவர்கள் என்ன பண்ணார்? அவரு புறக்கணிக்க மாட்டார். அவர் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. he saves you. அல்லேலூயா. முதல்ல he comes close to you. இரண்டாவது he never leaves you. ஆமென். மூன்றாவது என்ன சொல்லுங்க, என்ன பண்றாரு? மூன்றாவது நோக்கி பார்க்கிறா. மறந்துடாதீங்க. முதல்ல என்ன? he comes close to you. When your heart is broken, don't worry. You have a God who created your husband. You have a God who created your dad and mom. He is close to you more than the universe. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தை காட்டிலும், உன் இழப்பை காட்டிலும் கர்த்தர் உன் சமீபமா இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்ன? அவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார், விட்டு போயிட மாட்டாரு. மனுஷன் விட்டு போயிடுவான், விட்டுட்டு போயிடுவான், காலை இழுத்துனே தரன்னு போயிடுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, he will never என்ன பண்ண மாட்டாரு?
leave you, he never despise you. அவர் உன்னை விடவே மாட்டாரு. மூன்றாவது என்ன பாத்தீங்க? கர்த்தர் உன்னை அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் என்ன பண்றாருங்க? நோக்கி பார்த்துனே இருக்கிறாரு. ஒரு பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை, அவங்க அம்மா டிரைவ் பண்ணின்னு போயின்னு இருக்கிறாங்க. அவங்க அம்மா டிரைவ் பண்ணின்னு போயின்னு இருக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளை பின்னால சீட்டில் உட்காந்துன்னு அவங்க அம்மா வந்து God is good, என்னது worthy of the praise அப்படின்னு அந்த பாட்டு போட்டுன்னு போகிறாங்க. அந்த சின்ன பிள்ளை இவ்வளோ தான் இருக்கு, நம்ம ஜானட்டோட குழந்தை மாதிரி தான் இருக்குது. அந்த சேர் கார் பேக் சீட்டில் அந்த சில்ட்ரன்ஸுக்குன்னே ஒரு சீட்டுக்கு வரோம் பார்த்தீங்களா, அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா நல்லா பாட்டு பாடிட்டு போகிறாங்க. பின்னால் இருக்கிற அந்த பொண்ணு சொல்லுது கம் கம் கம்னு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? சின்ன பிள்ளை, கம் டு மீ கம் டு மீ கம் டு மீ. அந்த சின்ன பிள்ளை மேலே பார்த்துன்னு கம் டு மீ கம் டு மீ. அவங்க அம்மா மிரரில் பார்க்குறாங்க. இன்னும் இந்த சின்ன பிள்ளை கம் டு மீன்னு அவங்க அம்மா அந்த மேலே அந்த என்ன சைடு சன்ரூஃப் இல்லையா, சன்ரூஃப் எடுத்துட்டு பார்க்குறாங்க எதுனா இருக்கான்னு சொல்லி. எதுவும் தெரியல அவங்க அம்மாவுக்கு. ஆனால் அந்த சின்ன பிள்ளை மட்டும் மேலே பார்த்துட்டு கம் டு மீ காட் காட் கம் டு மீ காட் கம் டு மீ காட் கம் டு மீ. புரியுதுங்களா? புரிஞ்சுன்னா கையை தட்டுவீங்க, கர்த்தரை மையப்படுத்துவீங்க. புரியாததுனால தான் அந்த சின்ன பிள்ளை மேலே பார்த்துட்டு காட் கம் டு மீ. அந்த சின்ன பிள்ளைக்கு கர்த்தர் காண்பிக்கிறவரா இருக்கிறா. அந்த சின்ன பிள்ளை கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறா. சில சமயம் நம் பார்வைக்கு தெரியாதுங்க. அல்லேலூயா. நீ பிரயாசப்பட்டு பார்க்கணும், நீ பிரயாசப்பட்டு பார்க்க, உள்ளத்தை திறந்து பார்க்கணும். நீ சும்மா பார்த்தீங்கன்னா உனக்கு பேய் தான் வரும். கண்ணை திறந்து பாரு, கர்த்தர் உனக்கு வெளித்தோட்டமாக இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. சம்டைம் when we sleep, நம்ம தூங்கும் போது கூட இந்த காலத்தில், நேற்று நான் சொன்னேன், இந்த காலத்தில் வந்து அநேக வாலிப பிள்ளைங்க தரிசனத்தை காணுறாங்க. பூவரசனுக்கு ஒரு தரிசனம் வந்து தெரியுமா? சொன்னா நான் உங்களுக்கு சொல்ல இல்லையா? நானும் சொல்ல மாட்டேன், நான் சீக்கிரட்டாக சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. பூவரசனுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. அந்த தரிசனம் ஃபோன் பண்ணி, அண்ணா இப்படியா ஒரு தரிசனம் எனக்கு வந்துச்சு, இந்த மாதிரி நடக்குது நான் என்ன சொன்னேன். நான் அந்த பிள்ளைக்கு அந்த தரிசனம் அர்த்தத்தை சொன்னேன். இங்கே இன்னொரு மகளும், அண்ணா எனக்கு தூங்கும் போதெல்லாம் என்ன வருது, ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தை நீங்கள் வரீங்க, வாலிய பிள்ளைங்க வராங்க, ஏதோ நடக்குதுண்ணா. இன்னொரு பிள்ளை ஃபோன் பண்ணிட்டு, அண்ணா இப்படியா ஒரு தரிசனம் வருது, ஏதோ பாழடைஞ்ச கிணத்தை நோக்கி அநேக பிள்ளைங்க, அநேக வாலிப பிள்ளைங்க போய்கொண்டு இருக்கிறாங்க. என்னென்ன அர்த்தம்? ஆமாப்பா, எல்லாம் போய் எங்கே விழுறாங்க? அந்த பாழடைந்த கிணத்துல தான் விழுறாங்க. இப்படி அநேக சொப்பனங்களை கர்த்தர் வாலிப பிள்ளைக்கு இப்போது கொடுத்துட்டு வராரு. ஏன் தெரியாம கொடுக்கிறாரு? வசனம் சொல்லுதுங்க, கடைசி காலங்களிலே வாலிப பிள்ளைகள் தரிசனத்தை காண்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். சிறு பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிறு பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கும். ஏன்னா we are staying at the end stage. I tell you, இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நான் ரொம்ப நாளாக இருக்கிறேன். ஆரம்பத்தில் ஃபேஸ்புக்கில் ஏன் நம்ம ஜாயின் பண்ணேன்? நீங்கள் ஏன் ஃபேஸ்புக் ஜாயின் பண்ணீங்க பிரதர் ஜெயச்சந்திரன்? சோஷலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் வந்து இந்த ஃபார்ம் வில்லேன்னு ஒரு கேமுக்கு தெரியுமா? ஃபார்ம் வில்லேன்னு ஒரு கேம் 2007 முதல்ல ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறேன், வேலையை கற்றுக்கன்னு சொல்லி விட்டா, அந்த ஃபார்ம் வில்லை லாகின் பண்ணி டெய்லி போய் கொஞ்சம் விதைக்கணும், அடுத்த நாள் வந்து அதை அறுவடை செய்யணும், அதனால் அதை விற்கணும், திருப்பம் போய் இதை வந்து ஒரு 2.5 வருஷமாக நான் பண்ணேன். 2.5 வருஷமாக அதை பண்ண விடாமல் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐம் எ கிரேட் ஃபார்மர். நான் ஒரு பெரிய விவசாயி. ஏன்னா ஒரு 2.5 வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கிறேன் அந்த ஃபேஸ்புக்கில். அதுக்கப்புறம் தான் இந்த ரீல்ஸ்ன்னு சொல்லி வர ஆரம்பிச்சு. ரொம்ப நாள் இந்த ரீல்ஸை பார்க்குறேன், ஒருத்தர் அடிக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் கடந்த 4 மாதமாக இந்த ரீல்ஸை பார்த்துன்னு வரேன், எல்லாத்துலேயும் கர்த்தர் பேசி கொண்டு வருகிறா. அல்லேலூயா. அப்போ ஒரு தம்பி என்னை கேட்டாப்புல, அண்ணா இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறது நல்லதா? நான் சொல்ல, கர்த்தர் உன்னோடு கூட அதை கொண்டு பேசுகிறாருன்னா அது நல்லது தான். ஆமேன். கர்த்தர் உன்னோடு கூட அதை கொண்டு பேசுகிறாருன்னா, சில சமயம் நீ ஸ்க்ரால் பண்ணும்போது கண்ணுக்கு எட்டாதது, கண்ணுக்கு நல்லா இல்லாத விஷயம் வரும், டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணு. உன் கை இருக்குது இல்லையா, ஸ்க்ரால் பண்ணு, எது தேவையோ நிறுத்தி நிதானமாக பாரு. இப்போ இந்த 4 மாதமாக நான் பார்க்குறேன், கர்த்தரோட வருகையை குறித்து மட்டுமே அநேக சுவிசேஷம் சொல்லி கொண்டு வர்றாங்க. கர்த்தர் வருகை மட்டும், பரலோகம் இப்படி இருக்கு, பரலோகம் சமீபமா இருக்கு, கர்த்தர் வருகை சமீபமா இருக்கு, சீக்கிரம் மனம் திரும்புங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனம் ஏன் வருதுன்னா, they are seeing God. God is watching us and making a time.
நம்மளை பார்த்து ஒரு நேரத்தை குறிச்சிட்டு வராரு. இன்னைக்கு போலாமா, நாளைக்கு போலாமா, நேரத்தை பார்க்கிற seeing us. நொறுங்குண்ட இருதயர்களே, கர்த்தர் உன்னை தேற்றும்படி என்ன பண்ணி கொண்டு வருகிறார்? பார்த்து கொண்டு வருகிறார். Don't worry if someone is watching you or not watching. உன்னை அவர்கள் பார்க்கிறாரா பார்க்கலையான்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். பெரிய ஒரு மேடை, யாரோ தலைவன், அவன் அந்த தலைவன் பெரிய மேடையில் நடந்து போறான். அப்படி ஜனங்க எகுறாங்க, தலைவா தலைவான். அல்லேலூயா. நீ எகுறனா தான் தலைவன் பார்க்குவாரு. நீ சும்மா நொறுகுண்டு கர்த்தருக்கு காத்து ஒளிஞ்சு உட்காந்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு பயந்து கர்த்தர் பார்க்கட்டும் ஒளிஞ்சிக்க பரவாயில்லை. இந்த மனுஷன்கிட்ட பயந்து நீ கர்த்தர் பார்க்கணும் ஒளிஞ்சு உட்காந்துக்க. எந்த குகையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை தேடி வந்து பார்க்கிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. மனுஷ பார்க்கணும்னு எகுறாதே, கர்த்தர் பார்க்கணும்னு முழங்காலிடு. கர்த்தர் பார்க்கணும் முழங்காலிடு. கர்த்தர் பார்க்கணும் என்று முழங்காலிட்டு நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை பார்க்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது, கர்த்தர் நம்ம என்ன செய்யறாருங்க? ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யார் என்னை காப்பாற்றுகிறார்களோ காப்பாற்றலையோ கவலை கிடையாது. கர்த்தர் என்ன செய்யறார்? நம்மள ரட்சிக்கிற தேவனா இருக்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 25 34 பார்க்கிறோம். 12 வருஷமா அந்த சகோதரி என்னவா இருந்தா? பெரும்பாடும் சகோதரி. அவ ரொம்ப நாளா அந்த பிரச்சனையில இருந்தா. யாரும் சுகம் கொடுக்க மாட்டாங்களே, யாரும் எனக்கு மாத்திரை கொடுக்க மாட்டிருக்காங்க, யாரும் நல்ல ஒரு மெடிசன் கொடுக்க மாட்டிருக்காங்க. அவங்கள போய் பாரு, இவங்களை போய் பாரு என்று சொல்றாங்க. எனக்கு சுகம் மாட்டிருக்குது என்று சொல்லி 12 வருஷமா பெரும்பாலும் இந்த சகோதரி கர்த்தரை நோக்கி வந்து தொடுற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன பண்ணா? அவன் தொட்டா. அந்த சகோதரி எந்த விசேஷத்துக்கும் போகிறது கிடையாது. எந்த விசேஷத்துக்கு போனாலும் நானும் நீயும் விடுறது கிடையாது. ஏன்னா திட்டு. என்னது அது? தீட்டு. 12 வருஷமா தீட்டுல இருக்கிற நீ வராத, நீ வராத, நீ தீட்டு வராத. சேர்க்கு நான் உன்ன போற என்ன மாதிரி தான் தீட்டு வராத. நோ, டோன்ட் டச் மை வெசல்ஸ். எங்க பாத்திரத்தை என்ன பண்ணாத, நீ தொடாத. தீட்டு. அங்கே இரு, வெளியே இரு. நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பேர் இந்த வெளியே குப்பை போட்டு வராங்களா, அவங்க தண்ணி கேட்டால் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தண்ணி கேட்பா, அந்த தண்ணியை எடுத்துன்னு வந்து தூரமாக வச்சுட்டு போகிறாங்க. அந்த பிபிஎம்பி வேலை செய்கிறாங்களே, குப்பை க்ளீன் பண்ணுறாங்களே, பாருங்கள் மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அந்த சகோதரி வந்து தொட்டால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் பாடுறோம். நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே, நீர் தொட்டால் போதும். தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடுமையா. தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடுமையா. சொல்லுங்க. நீ தொட்டால் போதும் நான் சுகமாவேனே, நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவா. உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் வார்த்தை பெரியது. உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவா. உலக மருத்துவை பார்க்கிலும் தேவன் வார்த்தை கனம் நோக்கினா. இன்றே என்னை சுத்தமாக்கும் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடுமையா. சொல்லுங்க. நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே, நீர் தொட்டால் போதும் நான் சுகமாவேனே. அல்லேலூயா. நான்காவது காரியம், கர்த்தர் என்ன செய்யறார்? உன்னை ரட்சிக்கிறார். டைம் இல்ல, சீக்கிரம் முடிக்கிறேன். 5வது காரியம், சங்கீதம் 147:3 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்றாரு? இப்ப முதல் சொல்லுங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்றாரு? முதல் காரியம் சமீபமா இருக்க. 2வது காரியம், 3வது காரியம், 4வது காரியம், 5வது காரியம்
குணமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்தை கர்த்தர் தான் குணமாக்க முடியும். ஆமென். இருதயத்தை யார் குணமாக்க முடியும்? கர்த்தர் தான் குணமாக்க முடியும். ஹார்ட் அட்டாக்னா சரி, கார்டியாலஜிஸ்ட போலாம். ஆனால் இருதயம் நொறுங்குண்டு இருக்கு. ஹார்ட் அட்டாக்ல எங்க போலாம்? கார்டியாலஜிஸ்ட போலாம். ஆனா உள்ள வேதனை இருக்கு. ஆண்டவரே, என் இருதயம் வேதனையில இருக்கு, நொறுங்குண்டு இருக்கு, என்ன செய்யட்டும் சொல்லி பார்க்கும்போது பேதுரு இயேசுவை பார்த்து 3 தடவை என்ன பண்ணிட்டான்? பேதுரு இயேசுவை பார்த்து எவ்வளவு தடவை மறுதலிச்சான்? 3 தடவை மறுதலிச்சான். இப்போ நீங்க கூட யோசிக்கங்க, டக்குன்னு யாரா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வராங்க, யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை உங்க மாமியார் மாமனார் வீட்டுக்கு வராங்க, நீங்க சொல்றீங்க யார் நீங்க எனக்கு தெரியாது, வெளியே போங்க. யார் நீங்க எனக்கு தெரியாது, வெளியே போங்க. யாருங்க என்ன ஆகும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு வச்சுக்கோங்க, அப்படியே சீரியல் மாதிரி கதை போவோம். அப்புறம் உங்க வீட்டுக்கு உங்க அம்மா அப்பா வருவாங்க. ஏய், அன்னைக்கு எங்க அப்பா அம்மா வரும்போது நீ தொறுத்துனியே, இப்போ உங்க அப்பா அம்மா வரும்போது நான் சேர்த்துக்கணுமா? அவங்கள என்ன பண்ண தொறுத்து. அதுக்கப்புறம் நீ யோசிக்குவேன், நான் பண்ணது தப்பு, நான் பண்ணது தப்பு. நீ யோசிக்கும் போது உன் ஹஸ்பண்டு யோசிப்பான், நான் பண்ணது தப்பு. அதே போல தான் பேதுருவும் 3 தடவை என்ன பண்ணிட்டான்? மறுதளிச்சிட்டான். அவங்க இருக்கிறவங்கெல்லாம் அவனை பார்த்து பேசினாங்க. பேசினவன அவன் துக்கம் அவனுக்கு அடிச்சுக்க முடியல. ஐயோ, என் கூட அழகா இருந்த, ஆரம்பத்தில் என்னை தாங்கின என் மாமியா, என் மாமனார், என் நாத்தனார், என் சொந்தம் பந்தம், ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை கஷ்டம் வரும்போது அவங்கள நான் புறக்கணிச்சிட்டேனே, வேணான்னு தள்ளிட்டேனே, அதை இப்போது எவ்வளோ கஷ்டம் பண்ணுறேன் என்று சொல்லி ஒரு நேரம் வரும். பேதுருக்கு அந்த நேரம் வந்தது. அவன் இருதயம் நொறுங்குண்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் யோவான் 21 பேதுருவை பார்த்து, பேதுரு, உன் மேலதான் என் சபையை கட்டுவேன். 3 தடவை சொல்றார். எடுத்து படிங்க ஜஸ்ட் ஜான் 21 பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகான தேவன் பாருங்க. ஜான் 21 கர்த்தர் அழகான ஒரு சீனுங்க அது. கர்த்தர் யோவானை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவை பார்த்து கேட்கிறாரு. பேதுரு 17 படிங்க, 15 படிங்க. 3ஆம் தரமும் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். 3ஆம் தடவை யோவான் பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், பேதுருவே நீ என்னை, இப்போ எஸ் படிங்க, எஸ் லார்ட். பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உன்னை நேசிக்கிறேன் என்றார். இயேசு அதற்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கதை புரிஞ்சுக்குதா? பேதுரு என்ன பண்ணா? 3 தடவை. பேதுரு எவ்வளவு பண்ணா? 3 தடவை மறுதலிச்சான். நானும் நீ அதே மாதிரி தான் அநேக தடவை கர்த்தரை மறுதலிக்கிறோம். கர்த்தரை அநேக தடவை மறுதலிக்கிறோம். You are selfish. உன் பாவம், உன் அழுக்கு, எல்லா விஷயத்தை கொண்டு கர்த்தரை நீ என்ன செய்றீங்க? மறுதலிக்கிறீங்க. When you hate someone, ஒருத்தர் நீங்க மன்னிக்கலன்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? என்ன பண்ண மாட்டாருங்க? மன்னிக்க மாட்டாரா? மீறமா மன்னிக்க மாட்டாரா? மன்னிச்சதான் மன்னிப்பு கரெக்டாமா? பைபிள் அதான சொல்லுது. அப்ப ஏன் மன்னிக்காம இன்னும் இருக்கிறீங்க? கர்த்தர் மன்னிச்சிட்டார் நினைக்கிறீங்களா? உன்னை மன்னிக்கல இன்னும். நீ எப்ப பிறரை மன்னிக்கிறாயோ அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மன்னிப்பாரு. பேதுரு 3 தடவை கர்த்தர் என்ன பண்ணிட்டான்? மறுதலிச்சிட்டான். மறுதலிச்சு நீங்க மன்னிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களா? நானா இந்த மன்னிக்க மாட்டேன். ஆனா எனக்கு கர்த்தரா இந்த மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நானும் இந்த ரொம்ப கஷ்டப்படுவேன் மன்னிக்கிறதுக்கு. சரீரம், பாவம், அழுக்கு, நான் கஷ்டப்படுவேன் மன்னிக்கிறதுக்கு. என் கர்த்தர் கஷ்டப்பட மாட்டாருங்க. அவர் மன்னிக்கிறதுக்குனே வந்த கடவுளா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 6வது காரியம், கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை மன்னித்து தேற்றி சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். He heals the broken heart. ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்றாருங்க? குணப்படுத்துகிறா. பேதுருக்கு கேட்க கர்த்தர் படிங்க இப்போ 16. சீமோன் 2ஆம் தரம் அவரை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். 17 படிங்க. 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு
பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். You know that I love you. அதுக்கு இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். புரியலனா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? புரியல தானே? அல்லேலூயா. கர்த்தர் பேதுரை பார்த்து கேட்கிறார், பேதுரு என்ன நேசிக்கிறாயா? 1 தடவை, 2வது தடவை, 3வது தடவை. எவ்வளவு தடவை பேதுரு மறுதலிச்சான்? 3 தடவை. கர்த்தர் எவ்வளவு தடவை கேட்கிறாரு? 3 தடவை கேட்கிறாரு. பேதுரு, do you love me? I know your heart is broken, Peter. சகோதரியோட இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கு. ஆனாலும் என்ன நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா? என்ன நேசிக்கிறாயா என்று கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, என்னை நேசிக்கிறதுனால உனக்கு பொண்ணு பொருள் கொடுக்கிறேன். கர்த்தர் கேட்கல, நீ என்னை நேசிக்கிறதுனால என் ஆடுகளை மேய்க்கும்படியாக அழைக்கிறேன் என்று பேதுருக்கு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நொறுங்குண்ட இருதயம் இல்ல, உன்னை கர்த்தர் பார்த்தாருன்னா உன்னை பெரிய வேலைக்கு தான் அழைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரியுதுங்களா? புரியலையா? அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் அழைத்தார்னா பெரிய வேலைக்கு அழைப்பாரு. அல்லேலூயா. மீன் பிடிக்க பேதுரு அழைக்கல, டென்ட் கட்ட பேதுரு அழைக்கல, மறுதலிச்ச பேதுரு அழைத்து கர்த்தர் சொல்லுறாரு, நீ என் ஆடுகளை என்ன செய்யணும்? மேட்பையாக. அல்லேலூயா. 6வது காரியம், கர்த்தர் உன் இருதயத்தை என்ன செய்றாருங்க? குணமாக்குகிறார். கடைசி ஐசையா 57ஆம் அதிகாரம் 15 படிங்க. ஐசையா 57:15 சீக்கிரம் படிங்க. உடைந்த இருதயம் உள்ளவர்களிடத்தில் கர்த்தர், பியூட்டிஃபுல். ஐசையா 57:15. ஆமா, 57:15. நித்தியவாசியும் மகத்துவமும் உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் ஆவியை உயிர்ப்பிக்கிறேன். நொறுங்குண்டவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியிலிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, என்ன சொல்றாரு கர்த்தர்? நொறுங்குண்டவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் என்ன பண்றாரு கர்த்தர்? எங்க வாசம் செய்யறாரு கர்த்தர்? நொறுங்குண்ட இருதயம் எங்க பணிந்து இருக்கோ. அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் எங்க அப்படின்னு அர்த்தம். சில சமயம் இந்த கீழே விழுந்தாலும் மீசல என்ன டைலாக் அது? கீழே விழுந்தாலும் மீசல மண்ணு ஓட்டுறதில்ல. அந்த மாதிரி தான் ரொம்ப பேர். காலம் எவ்வளோதான் அடிபட்டாலும் இல்லைல்ல பாஸ்டர், நாங்க பெரிய வீடு கட்டி இல்ல பாஸ்டர் நாங்க எல்லாம் இருக்கிறோம். கர்த்தர் சமூகத்துல நீயா வந்து நில்லு. கர்த்தர் சமூகத்துல நீயா வந்து நில்லு. Do not get your boast before God. நீ யாருன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட பீத்திக்காத. He is a God, Alpha and Omega. ஆரம்பமும் அந்தமும். Hallelujah. The beginning and the end. அவர்கிட்ட வந்து இப்படி பண்ணிட்ட. No. உன் இருதயம் நொறுங்குண்டு இருக்கா? அவர் சமூகத்துல வந்து பணிந்து சாஷ்டாங்கமா விழுந்துரு. அப்பா, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது. என் கணவனை திருத்த முடியல, என் பையனை திருத்த முடியல, இந்த பழக்கம் அவர்களை விட்டு போகல, என்னால முடியல, என் இருதயம் நொறுங்குண்டு போயிடுச்சு டாடி, என்ன பண்ணட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பணிந்து அவர் சமூகத்தை வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உடைந்த இருதயம் உள்ளவரிடத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறார். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அது யார் பாடினா? கர்த்தர் செய்ததை அறிந்து ருசித்து வாழ்ந்து படுத்து கிடந்து அதுலயே மயக்கமா இருந்தவன் சொல்றான், உம்மை ஆராதிப்பே என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அது யார் சொல்றதுன்னா, சொன்னனே
வாழ்ந்து ருசித்து பிழிஞ்சி அவரை ருசித்து கிடந்து அவன் சொல்றான், உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள். ஆனா நம்ம சபை கை தட்டிக்கங்க, நம்ம சபை கை தட்டிக்கங்க, நம்ம கை தட்டிக்கங்க, சொல்றேன் கை தட்டிக்கங்க. அல்லேலூயா. நீங்க ஏன்னா உங்களுக்கு பாட புகழ என்ன இல்லை, நாவு இல்ல. அவனுக்கு நாவு பத்தலன்றா. அவனா சொல்ற நாவு பத்தல. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உடைந்த இருதயம் உள்ளிடத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறார். அவரா இருந்தா என்ன பண்ணிப்பாரு, என்னோட வாசம் செய்கிறீரே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. இது பண்ணாது. ஏன்னா ஹல்லேலூயா, புரியுதுங்களா? கர்த்தர் சகோதரி சகோதரனே, பரலோகம் ஏன் போறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் போய் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? எதுக்கு துதிப்பீங்க? எதுக்கு துதிக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கிறாரு? ஆராதனை செய்கிறதுக்காக அழைச்சிருக்கிறார். சரியா? ஒருத்தர் நீங்க புகழ்றீங்க. ஏன் புகழ்றீங்க? அங்க போய் நம்ம அவரை புகழ போறோம், தெரியுமா? அங்க போய் என்ன பண்ண போறோம்? நம்ம சிஸ்டர் பிரபா அங்க போய் புகழ போகிறோம். அங்க போய் அவருக்கு என்ன பண்ண, இருதயங்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க சுகுணமா? ஏய் சாவி திடீர்னு வந்துருந்தாங்களா? இல்லை, தேவனை துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் கர்த்தருக்காக சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கர்த்தரை துதிக்கிறாங்க. கர்த்தரை துதிச்ச உடனே கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் மத்தியில் வாசம் செய்கிறார். அங்க துதிச்ச பவுலும் சீலாவும் மத்தியில் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? வாசம் செய்கிறார். ஆமென். புரியுதுங்களா? நீங்க பரலோகம் போய் என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் கர்த்தர் தயவு செய்து பரலோகத்துக்கு கூட்டின்னு போயிட்டு டாடி ஸ்தோத்திரம். எங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? இங்க கத்துங்க. என்ன பண்ணுவீங்க? உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. சொல்லுங்க. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள். நீங்க பாடு, அங்க போய் பாடுவேன். நீங்க என்ன விதைக்கிறியோ அதை தான் அங்க போய் என்ன செய்ய போகிற. இங்க நீ இப்படி இருந்தீனா அங்க போக மாட்டீங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அங்க போக மாட்டீங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. you are not happy here. கர்த்தரை நீ துதிக்கல நாங்க போக மாட்டீங்க. புரியுதுங்களா? புரியலையா? இப்படியே இருக்குன்னா போயிடுவியா? போகவே மாட்டீங்க. சோத்திரம். எனக்கு கவலையா இருக்குங்க. உங்களெல்லாம் விட்டு போகணுமான்னு கவலை. புரியுதுங்களா? இவ்வளவு வருஷமா சபை நடத்துறேன்னு கொஞ்சமாவது கர்த்தருக்கு எழும்பி துதிச்சு பாடி ரொம்ப துக்கம். கர்த்தரை கேட்கிற ஆண்டவரே எப்படின்னா இவங்களை மாற்று. சபையிலே நீங்க கர்த்தரை துதிக்கலன்னா வீட்டில் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கர்த்தரை சபையில நீ கர்த்தருக்கு ஆர்ப்பரிக்கலன்னா வீட்டில் என்ன ஆர்ப்பரிப்பீங்களா? வீட்டில் கர்த்தர் ஆர்ப்பரிப்பீங்களா? கர்த்தரை துதிக்கிறீங்களா? வீட்டில் ஆர்ப்பரிக்கிறீங்களா? இந்த மாதிரி பாடுவீங்களா? உம்மை ஆராதிப்பே வீட்டில் பாடுறீங்களா? இப்படி இல்லைங்க. சபையில தான். அதுக்கு தான் கர்த்தர் சபையை உண்டாக்கினார். சபை எதுக்கு உண்டாக்கினா? கர்த்தரை முழு மனதோடு ஆராதிக்க சபையை உண்டாக்கினார். அன்னால் கத்தி கர்த்தரை ஆர்ப்பரித்தா சபையில தான். சபையில தான். கர்த்தர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அழுது ஜெபிக்கிறாரு. எங்க போனாரு? அழுது ஜெபிக்கிறாரு. கர்த்தர் உங்களை நேசிக்கிறா. உன் இருதயத்தை தேற்றுகிறா. நொறுங்கன இருதயங்களை கர்த்தர் தேற்றுகிறா. உன் இருதயத்தை கொடு திறந்ததா. அல்லேலூயா. ஏஞ்சு நிற்கலாமா? Shall we all stand before we partake in the Holy Communion?
இந்த ஹோலி கம்யூனியன் பார்ட்டேக் பண்றதுக்கு முன்ன ஒரு நிமிடம் எழுந்து நின்று இயேசுவே 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 ஒப்பு கொடுத்து பாடுங்க. உம்மை ஆராதிப்பே. ஆமென். ஆண்டவரே, என்னை நேசிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நல்லா சத்தமா தயவு செய்து பாடுங்க. இன்னைக்கே பரலோகம் போகலாம். நல்லா பாடுங்க, கர்த்தரை துதிங்க. வாயிலிருந்து வார்த்தை வரட்டும், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வார்த்தை வரட்டும், நல்ல வார்த்தை வரட்டும். கர்த்தர் உண்மையில் மகிமை அடைகிறா, என் பிள்ளையை பார்த்து நேசிக்கிறா. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு நல்லா சேர்ந்து. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுதாத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுதாத நீர் மறக்கலையே. நான் உடைந்து போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையை செஞ்சோம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் நல்லா சத்தமா. ஆயிரங்கள் கோடி சனம் இயேசுவை போல் இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுங்க. நான் நீங்க என்ன மறக்கவில்லை, நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன இந்த மனுஷன் மறந்தும் விட்டு கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னி. நல்லா சத்தமா பாடுங்க. இயேசுவுக்கு பாடுறீங்க, எனக்கு பாடல. கர்த்தருக்கு பாடுறீ, நல்லா கத்தி பாடு. இயேசுவே, நல்லா சத்தமா, நல்லா சத்தமா. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. கையை தட்டி தேவனை ஒரு தடவை மகிமைப்படுத்திட்டு பார்க்கலாம். நல்லா உற்சாகமா ஒரு 5 நிமிஷம், ஒரு நிமிஷம் தட்டு பார்க்கலாம். நல்லா தட்டு பார்க்கலாம். நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. உம்மை பாட உம்மை நல்லா தட்டுங்க. ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. உம்மை பாட உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. நல்லா பாடி சொல்லுங்க. உம்மை பாட உம்மை புகழ. ஓ, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நல்லா உற்சாகமா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உணர்ந்தவர்கள், கர்த்தரின் சமீபமா இருக்கிறவர்கள், கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் சமீபமா இருக்கிறார். அவருடைய புறக்கணிப்பது கிடையாது. அவருடைய பாதுகாக்கிறார், உன்னை ரட்சிக்கிறார், உன்னை காண்கிறார், உன்னோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். He is a God who does what he says. சொன்னதை செய்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியா விரும்புகிறார். அப்பா, இவர்களை ஜெபிக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. தேவன் இவர்கள்
நன்மையை கொடுத்து நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் இவர்களுடைய இருதயம் புறக்கணிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே அப்பா இவர்களை சேர்த்து கொள்கிற தேவன் நீர். இவர்களை சேர்த்து கொண்டு ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. தேவ கரம் இவர்கள் மேல் எப்போதும் இருக்கும்படியாய் எங்களை படைச்ச, எங்களை சிருஷ்டித்த என் கண்மணியாய் எங்களை பார்த்துக் கொள்கிற என் நேசராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க மகளா. அப்பா உங்க ரத்தத்தையும் உங்க சரீரத்தையும் பானம் பண்ணுகிறேனா அப்பா, என் இருதயம் இப்ப நுரங்கோட போகல, என் இருதயம் தேற்றப்பட்டிருக்கிறது. அதுல பங்கு கொள்கிற நீ தேற்றின இருதயமாவா, அதுல பங்கு கொள்கிற நீ தேற்றின இருதயமாவா. உன் துக்கத்தை கொண்டு அதை பானம் பண்ணாது, உன் துக்கத்தில் அதை பானம் பண்ணாது. கர்த்தர் சமூகத்துல வந்து நீ மகிழ்ச்சியோடு பானம் பண்ணு. அவர் சரீரத்தை எடுத்து உனக்கு பிட்டு கொடுக்கிறா, அவர் ரத்தத்தை நம்ம கொடுக்கிறவரா இருக்கிறா. அதை சந்தோஷமாய் பானம் பண்ணு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆண்டவரே, ஆயிரங்களை பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை போல வருவார், உம்மை போல வருவார், உம்மை போல வருவார், உம்மை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிக்க, எங்களை அரவணைக்க, எங்களை பாதுகாக்க தகப்பனே, எங்களை நேசிக்க, எங்களை காண அப்பா நீங்க ஒருவர் மட்டுமே அப்பா. தகப்பனே, உங்க சரீரத்தில் அதை பங்காளியா இருக்கும்படியாக இந்த அடியார்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீரு அப்பா. அந்த ரத்தத்தை பானம் அடிமடியாக இந்த அடியார்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீரு. நாங்கள் என்ன செய்ததுக்காக இந்த பாக்கியம் எனக்கு, நான் என்ன கொடுத்ததுக்காக இந்த பாக்கியம் எனக்கு, என்னையும் உன் மகனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தீர், அதற்கு நன்றி தகப்பனே. வந்த சகோதரி சகோதரர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தேவனை பலனாய் கொண்டு செல்லட்டும், தேவனை பராக்கிரமமாய் கொண்டு செல்லட்டும். எதற்கும் பயப்படாதபடிக்கு தகப்பனே இவளை தேற்றி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நான் பரலோகத்தின் ஜாதி அப்பா. தகப்பனே, நாங்கள் பரலோகத்தின் ஜாதி, பரலோகத்தின் மக்களா இருக்கிறோம். உம்மை ஆராதிக்க கற்றுக்கொள்கிறேன், உம்மை கனப்படுத்த கற்றுக்கொள்கிறேன். எங்களை ஆசீர்வதித்து பலன்படுத்தி உயர்த்தி நடத்துங்க. எங்க தேவைகள் சந்திங்க, சபையின் தேவைகள் சந்திங்க, சபையின் காரியங்களை பார்த்து கொள்ளுங்க. இன்றி வரதடப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன தவறு என்ன பிரச்சனை தெரியாது, கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. பலவீனமா இருக்கிற ஜாய்ஸ் அம்மாவை ஆசீர்வதிங்க, பிரேமமாவை ஆசீர்வதிங்க, சகோதரர் சேகர் பிரதரை ஆசீர்வதிங்க, அன்பு பிரதரை ஆசீர்வதிங்க. தேவ கரம் பலவீனமாக இருக்கிற எல்லாரும் மேலும் சிஸ்டர் சுகனா சிஸ்டர் மேல ஆசீர்வதிங்க. தேவ கரம் அவர்கள் மேலே இருந்து சுகப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக்கொள்ளி நடத்துங்க. சகோதரர் ராஜாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம்